ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 17 ஜூன் 2024. இன்றைய பாப்தாதாவினுடைய மகா வாக்கியம், जैसे साकार में कहीं भी आने जाने की सहज प्रैक्टिस हो गई है, ऐसे ही आत्मा को अपनी कर्मातीत अवस्था में रहने की भी प्रैक्टिस हो. பாபா சொல்றாரு, எப்படி சாக்காரத்தில் எங்கேயாவது போவது மற்றும் வருவதற்கான பயிற்சி உங்களுக்கு இருக்கின்றதோ, ஸ்தூலமாக நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், இங்கேருந்து கிளம்பி போவோம், அங்கே வேலை முடிஞ்சுது, அங்கேருந்து இங்கே வருவோம். அதே போன்று கர்மாத்தீத் நிலைக்கு செல்வதற்கான பயிற்சி வேண்டும். அதாவது கர்ம யோகி, கர்மம் செய்யக்கூடிய ஆத்மாவாகவும் இருக்கிறோம் மற்றும் கர்மத்திலிருந்து விடுபட்ட நிலை, இதில் போயிட்டு வர்றதுக்கான பயிற்சி உங்களுக்கு வேண்டும். अभी अभी कर्म योगी बन कर्म में आए, कर्म समाप्त हुआ, फिर कर्मातीत अवस्था में चले गए. அவ்வப்பொழுது நீங்கள் கர்மயோகி ஆகி கர்மங்களை செய்கின்றீர்கள், காரியம் முடிந்தது மற்றும் உடனே நீங்கள் கர்மாத்தீத் நிலைக்கு சென்று விடுகிறீர்கள். ஸோ கர்மங்கள் செய்கிறோமா, காரியம் முடிஞ்சுது, கர்மாத்தீத் நிலைக்கு போகிறோம். மறுபடியும் ஏதோ ஒரு கர்மம் செய்யணும்னு இருக்குது, அந்த கர்மத்தை நம்ம செய்கிறோம், அந்த கர்மம் முடியுது, மறுபடியும் இதிலிருந்து விடுபட்ட நிலை. ஸோ இந்த ஒரு ஆனா ஜானா, அதாவது வருவது மற்றும் போவது, இதில் பயிற்சி வேண்டும். निमित्त मात्र कर्म करने के लिए कर्मयोगी बने फिर कर्मातीत. ஆக பாபா என்ன சொல்றனா, நிமித்தமாக இருந்து ஏதோ ஒரு கர்மத்தை செய்வதற்காக நீங்க கர்மயோகியா ஆனீங்க, ஆனால் அதிலிருந்து உடனே விடுபட வேண்டும். அதுதான் கர்மாத்தீத் நிலைக்கான அடையாளமாகும். इसके लिए स्वयं को ट्रस्टी समझ डबल लाइट रहो. அதற்காக நீங்கள் உங்களை ட்ரஸ்டி என புரிந்து கொண்டு டபுள் லைட்டாக இருங்கள். ட்ரஸ்டி அப்படின்னா இந்த விஷயத்திற்கு நான் ஒரு ட்ரஸ்டி, அதாவது நிமித்தமான ஆத்மா, அவ்வளவுதான். மற்றபடி இதற்கான பொறுப்பாளர் யார் அப்படின்னா அது பாப் தாதா, அது சிவ் பாபா. அதனால பாபா சொல்றாரு, நீங்கள் ட்ரஸ்டியாக இருந்து டபுள் லைட்டாக இருங்கள். जैसे कर्म में आना स्वाभाविक हो गया है, वैसे कर्मातीत होना भी स्वाभाविक हो जाए. எப்படி கர்மத்தில் வருவது என்பது உங்களுக்கு ஸ்வபாவமானதாக ஆகிவிடுகிறதோ, அதே போன்று கர்மாத்தீத் நிலையை அனுபவம் செய்வதும் உங்களுக்கு இயற்கையான ஸ்வபாவமாக ஆக வேண்டும். ஸோ இன்னைக்கு பாபா என்ன சொல்ல வராரு, நேற்று சொன்ன போல அதே போல் அந்த விலகியும் அன்பாக இருப்பது தான். ஆனால் அதை கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, கர்மத்தில் வாங்க, அந்த கர்மத்தை முடிங்க, பிறகு அதிலிருந்து விடுபட்ட அந்த கர்மாத்தீத் நிலையை அனுபவம் செய்யுங்க. மறுபடியும் கர்மத்தில் வர்றோம், கர்மத்தை செய்கிறோம், அதிலிருந்து விலகிறோம். ஸோ இந்த ஒரு எப்படி உடலுக்கான எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 கர்மங்கள், 2 வேலைக்கு இடையில நம்ம ஒரு சிறிதளவு அந்த கர்மத்திலிருந்து விடுபட்டு, தேக உணர்வுலேருந்து விடுபட்டு, நான் அசரீரி ஆத்மா, இதிலிருந்து விடுபட்ட ஆத்மா, நான் பரம்தாம் நிவாசி, நான் கர்மத்தினுடைய பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஆத்மாங்கிற அந்த பயிற்சி செய்கிறோம். அதை தான் பாபா சொல்றாரு, வருவது மற்றும் போவது. நல்லது. ஓம் சாந்தி.